கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். கருப்பு பணம் தொடர்பாகத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு விஜயானந்த், உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணீங்க, அதுவும் இல்லாம ஊழல் எதிர்ப்பு அப்படின்றதான் பிரதானமாக நீங்க முன் வச்சு கண்டெஸ்ட் பண்ணீங்க. எவ்வளவு வாக்குகள் விழுந்தது உங்களுக்கு? 2 தேர்தலில் போட்டிட்டேன். கோவை தெற்கு எம்எல்ஏ தொகுதிக்கு 1700 வாக்குகள் கிடைச்சது. அதன் பிறகு 6 மாதம் கழிச்சு கோவை மேயர் தேர்தலையும் போட்டிட்டு அப்போ 4600 வாக்குகள் கிடைச்சது. ஒரு நம்பிக்கை இருக்கு, ஊழலுக்கு எதிராக மக்களின் மனோபாவத்துல கொஞ்சம் மாற்றம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ஏன்னா பெரிய அளவுகளில் வெற்றியா இல்லைனா, ஏன்னா இதோட கனெக்ட் பண்ணி தான் இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா பொது மக்களினுடைய சிந்தனை என்னவா இருக்கு அப்படின்றதுனால, இப்போ சினிமா நடிகர்கள் அவரை பார்த்து தான் மக்கள், நிறைய இளைஞர்கள் அவங்கள தான் பார்த்து இமிட்டேட் பண்ணணும், அவங்க மாதிரி கிராப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய சினிமா நடிகர்களுக்கு முதல்வராக ஆகணுன்ற ஆசையெல்லாம் கூட இருக்கு. அவங்க தான் ஒரு முன்னோடியாக சமூகத்தில் இருக்கிறப்ப நான் பார்க்குறேன், நிறைய நடிகர்களின் வீட்டில் ரெய்டு நடக்கிறப்ப 100 கோடி 200 கோடிகள்லாம் வரி ஏய்ப்பு செஞ்சதான தகவல்கள்லாம் வந்திருக்குல்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடிகர்கள் வரி செலுத்தாமல் இருக்கிறது, அவங்க தான் முதல்வர் ஆகணும்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு தர்மசங்கடமான கேள்வியை கேட்டீங்க. நான் ஆனால் சொல்கிறேன், நடிகர்கள் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு முன்னாடி முகம் கொடுத்து போய் நிற்பாங்க. ஒரு சோஷியல் காஸ்னால் முன்னாடி நிற்பாங்க. ஸோ நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுன்னா போலியோவை எராடிகேட் பண்ணுறது, எய்ட்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, மரம் நடுறது, இதெல்லாம் நாட்டுக்கு நல்லது பண்ணுறதாகவும், வரி ஏய்ப்பது அது என்னென்னா முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சு பழகி போன சமுதாயம் நம்ம சமுதாயம். எல்லாருக்கும் தெரியும். இப்போ அரசாங்கத்துக்கும் பிஸ்னஸ்க்கும் இருக்கிற உறவு முறை எல்லாத்துக்கும் தெரியும். சினிமா நடிகைகள் அதில் ஒரு குறைந்த சதவீதம் மட்டும்தான் அதில் நேர்மையான வயிற்றில் வாங்கி வயிற்றில் கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, இதை பெற்றோர்களுக்கும் தெரியும், ஆசிரியர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனால் இதை பற்றி யாருமே ஒரு டிபேட்டுக்கு கொண்டு வரத்துக்கு தயாராக இல்லை. எல்லாத்தையுமே மேஜிக் அடியில் போட்டு மூடி மறைச்சு, அவர் நல்லதாக ஒரு 10 படத்தில் ஹீரோவாக நடித்து பெண்களை காப்பாற்றினா அவர் நல்லவர், இந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக், இதெல்லாமே ஒரு மாயையில் பிம்பத்திலே ஓடிட்டுருக்கு. எப்போ இதை ஓட்டையை அந்த பலூனை குத்துறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்களோ அன்னைக்கு தான் இது வரும். திரு நாராயணன், நீங்கள் இந்த துறையில் இருந்ததுனால, திருமுரளி உங்களிடம் வருவதற்கு முன்பாக நான் கேட்குறது, இப்போ ஒரு நடிகரின் வீட்டில் ரெய்டு அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாகவே செய்தித்தாள்களில் பார்க்குறோம். ரெய்டு, சில ஆவணங்களை கைப்பற்றணும் அப்படின்னு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன். இந்த பணம் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தாங்க, பின்னாடி போய் கொடுத்தவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறது. அடுத்து இது ப்ரொஃபஷ்னல் ஃபீஸா மற்ற ஏதாவது விதத்தில் வந்ததா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான டேக்ஸ் லெவி பண்ணணும். பட் முரளி சார் சொல்லுவார், இப்போது இதுலேயே பல லூப் ஹோல்ஸ், பல டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் பலது இருக்குது. ஸோ கடைசியில் வரும்போது இந்த 100 கோடியிலேருந்து நம்ம 30 கோடி டேக்ஸ் வர வேண்டிய இடத்துல கடைசியில் நாம் ஒரு 5-6 கோடிக்கு நிற்கும். அந்த அளவுக்கு தான் இன்னித்த டாக்ஸேஷன். இப்போ அவங்க கேட்கக்கூடிய ஃபைனை கட்டிட்டா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஃபைன் அவர் முதல்ல நீங்கள் அது மறைக்கப்பட்ட பணம், மறைக்கப்பட்ட இன்கம் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண பிறகு தான் அவர் பணத்தை கட்ட முன் வருவார். ஆனால் அது அந்த பொறுப்பு அரசுக்கு இருக்கு, வருமான வரித்துறையினர். ஆனால் நான் நிறைய ஒரு 10 ஆண்டுகளில் பார்க்குற நிறைய நடிகர்கள் சோதனை நடக்குது. அதாவது நீங்கள் ரெய்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் டாக்ஸேஷன் அப்படின்னு நீங்கள் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ம ஒரு 6% ஆஃப் த ரெய்ட்ஸ் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். 6%, 94% ஆஃப் த ரெய்ட். ஏன்னா இதுக்கு பிறகு ஒரு அப்பீல், அதுக்கு பிறகு கமிஷனர் அப்பீல், அதுக்கு பிறகு ட்ரிபியூனல், அதுக்கு பிறகு ஹைகோர்ட், அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட். ஒவ்வொரு கட்டமாக தாண்டி போய் வரும் பொழுது அந்த பெனல்ட்டி ஆர் அந்த பனிஷ்மெண்ட் படிப்படியாக இறங்கி போகுது. செலவு அவங்க வழி கட்ட வேண்டியது அவங்க வக்கீலுக்கு கட்டுறாங்க, அதுதான் வித்தியாசம். நிறைய வக்கீலுக்கு கட்டுறாங்க அப்படிங்கிறது. திரு முரளி, இந்த உள்நாட்டு கருப்பு பணம் அப்படின்ற இடத்துல அரசியல்வாதிகள், பணக்காரர்களை எல்லாம் தாண்டி சாமானியர்கள் கூட ஒரு பில் இல்லாமல் வாங்குறது நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள் வாங்குறப்ப அந்த தவறு நடக்குது. அரசுக்கு தெரியாமல் வரியை ஏய்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் அனைத்து இந்திய வரி கட்டுவோர் சங்கம் அப்படின்ற இடத்துல ஏன் இந்த சமூகத்தில் ஒரு அரசை ஏமாத்திடணும், வரி கட்டாமல் நான் இருந்துடணும், அந்த தொகையை நான் வழக்கறிஞருக்கு கூட தயாராக இருக்கிறேன் ஆனால் அரசுக்கு தரமாட்டேன்ற நிலை ஏன் வருது?
மேக்ஸிமம் டேக்ஸ் பேயர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அதை எவேட் பண்ணணும்லாம் யாரும் பண்ணுறது இல்லை. ஏன்னா 17 கோடி பேன் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், 17 கோடி பேர் பேன் கார்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் 17 கோடி வச்சிருக்கிறாங்க. ஆனால் 3% தான் வருமான வரி அங்கே கட்டுறாங்க. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 45 விழுக்காடு கட்டுறாங்க. சீனாவில் 20 விழுக்காடு வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே 3% தான் இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு வரி கட்டணுன்ற எண்ணம் இல்லை. அப்படி இல்லை. நீங்கள் அந்த ஃபாரினில் சொல்லும்பொழுது அந்த பிளாஸ்டிக் கார்டு கல்ச்சர்னு எவ்ரி திங் ரூட்டட் த்ரூ தி பேங்கிங் டிரான்சாக்ஷன். அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடிஜியாக இருக்கட்டும், ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜெய்ட்லியாக இருக்கட்டும், அதனால தான் ஒரு ஆர்கனைஸ் செக்மெண்ட் அந்த ட்ரெயில் ட்ராக் பண்ணுறதுக்கு தான் எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ டிடி கூட நீங்கள் அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தால் தான் எடுக்க முடியும், சின்ன அமௌண்ட்டு கூட. இப்போ அந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சில இடத்துல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் ஒரு ரிமோட் வில்லேஜஸில். பட் அல்டிமேட் எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமுரளி, நான் அதை சார்ந்து மக்களின் மனம் சார்ந்து தான் கேட்குறேன். ஒரு அரசை ஏமாற்ற வேண்டும் அதுதானே, நான் வரி செலுத்த மாட்டேன், அதுதான் மக்கள்கிட்ட இருக்கிறது. நீங்க ரியல் எஸ்டேட்ல பார்க்கலாம், சினிமா துறைகள்ல பார்க்கலாம், மக்கள் வரி செலுத்துவதற்கு தயாரா இல்லை. பணக்காரர்களா இருக்கட்டும், நடுத்தர வர்க்கமா இருக்கட்டும், அந்த எண்ணத்தை தான் நான் கேட்குறேன். இல்லை, சிலது மனித இயல்பு பற்றி நம்ம பேசலைங்க சைக்காலஜியில். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து டேக்ஸ் கம்ப்ளைண்ட் தான். பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா 5 லட்சம் அசஸிஸ் இருக்கிறாங்க. இதில் 3 லட்சம் அசஸ்மெண்ட் வந்து டேக்கன் ஃபார் ஸ்க்ரூட்டினி. இந்த ஸ்க்ரூட்டினி எடுக்கிற கேஸில் 2 லட்சம் வந்து செட்டில்மெண்ட் ஆகிடுது. 1 லட்சம் பேர் வந்து அப்பீல்ஸ் போகிறாங்க, லிட்டிகேஷனுக்கு போகிறாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். முன்னா ஒவ்வொரு ரிட்டர்னும் ஸ்க்ரூட்டினி ஆகும் கிட்டத்தட்ட. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நம்புகிறோம், உங்களை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் என்னன்னா ஸ்க்ரூட்டினி வந்து ரேண்டம் ஸ்க்ரூட்டினி தான். அசஸிங் ஆஃபீஸர் வந்து கேபிட்டல் அமௌண்ட்டை நிறையா டைரெக்டாக பிஎன்எல் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வராமல் பேலன்ஸ் ஷீட்டில் டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட இன்றைக்கி ஆஃபீஸரே ஸ்க்ரூட்டினி எடுக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி. ஏன்னா அந்த கரப்ஷனையும் குறைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இப்போ அந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்புகிறோம் அசஸீஸை வந்து வி ஆர் ரிலையிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. நான் நேயர்களுக்கு புரிகிறதுனால கேட்குறேன். நீங்கள் உங்களுடைய பார்வையில் எல்லோரும் வரி செலுத்தணும்னு தான் ஆசைப்படுறாங்க அப்படின்றது தான் உங்களுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 5 கோடியில் வைப்புக்கு ஏன்னா டிடிஎஸ் சோர்ஸ்லயே எல்லாமே இன்னைக்கு டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால அது வேற வழி இல்லாம நான் அதற்கு வெளியில புழங்கக்கூடிய நான் ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குவது விற்பது, ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், ஒரு கடைக்காரர்களே நம்ம ரொம்ப பெரிய அளவுள்ள மால் பத்தி பேசிட்டு இருக்கோம். சிறிய அளவுல இருக்கக்கூடிய பெட்டி கடைகள் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அந்த இடங்கள்ல தான் நான் கேள்வி கேட்கிறேன். அவங்க எல்லாம் வந்து அரசுக்குள்ள அக்கௌண்டபிளா இருக்கணும்னு நினைக்கல. அதை தான் நான் கேள்வி கேட்டேன் உங்களிடம். நான் வருகிறேன் திரு ராம் சுப்ரமணியம். ஒரு அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். மக்கள் தான் அங்கே. ஒரு மக்கள் அதை ஏமாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னா தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதாகத்தானே அர்த்தம். ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த எந்த எந்த இருக்கட்டும், சேல்ஸ் டேக்ஸாக இருக்கட்டும் அல்லது இன்கம் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து நாம் சேவ் பண்ணுறோம், பில்லு வாங்காமல் ஏதோ நாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நினச்சா கடைசியில் தே ஆர் சீட்டிங் தெம்செல்ஸ். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் எனக்கு இந்த டிஸ்கஷன் மூலமாக ஒரு விஷயத்தை நம்முடைய முரளி அவர்கள், நானும் அவரும் பட்ஜெட்டை பற்றி பேசும்பொழுது அவர் கொஞ்சம் இந்த ரியல் எஸ்டேட்டில் இந்த 50,000க்கு மேலாம் நீங்கள் இது வந்துங்கிறது ரொம்ப கிராம மக்களுக்கு ரொம்ப படாத பாடுபடுத்தும், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ வந்து அவரே சற்று சேஞ்ச் ஆகி இல்லை திரு அருண் ஜேட்லி சொன்னது எல்லாம் பேங்கிங் சிஸ்டம் மூலமாக வரணும், டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக வரணும் அப்படின்னு சொல்றதுலாம் வரவேற்கிறேன் என்று சொல்லுகின்றார். ரொம்ப பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி நடைமுறையில் இருந்தால் கூட அப்படின்னு கூட நான் சொன்னேன். நான் வருகிறேன் திரு நாராயண். பார்க்கிற போது உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்க இந்திய சமூகங்களை பார்க்கிறப்ப, இங்க இப்போ வெல்ஃபேர் ஸ்டேட்ல எல்லாம் பார்க்கிறப்ப 30 விழுக்காடு 40 விழுக்காடுகள்லாம் வரி செலுத்துவதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அரசை ஏமாத்தணும்லாம் மக்கள் நினைக்கல. ஆனா இங்க வந்து அரசை நான் ஏமாற்றி விட வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இன்டர்னல் மணி கேஷ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இதை ஒட்டுமொத்தமாக கருப்பு பணம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. இது 3 பங்காக பிரிக்கணும். முதல் பங்கு விவசாயம். விவசாயத்தில் கேஷ், டோட்டல் கேஷ் எக்கானமி. அதுக்கு வருமான வரி கிடையாது. 250 பில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா 250 பில்லியன் ருபீஸ் ஒவ்வொரு 6 மாதம் பூமியிலிருந்து விளையிறது. அது கேஷ். அது லெஜிட்டிமேட் கான்ஸ்டிடியூஷனல் கேஷ். இரண்டாவது வர்த்தகத்தில் உள்ள பணம். நீங்கள் பேசுறது பூராமே வர்த்தகத்தில் உள்ள பணம் தான். மூணாவது
கரப்ஷன், கிரிமினாலிட்டி, கஞ்சா, மர்டர், அதில் உள்ள பணம், அது கிரிமினல். இது ரெண்டையும் தனியாக டீல் பண்ணி நாம் ஒரு சைலோ ஒரு நம்ம வர்த்தகத்தில் உள்ள வர்த்தகம்ங்கிறது இன்க்ளூட்ஸ் ரியல் எஸ்டேட், இன்க்ளூட்ஸ் டிரான்சாக்ஷன். வர்த்தகத்தில் உள்ள பணத்தை மட்டும் பிடிக்கணும் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்.